ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பட்டாணி சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை, எலுமிச்சம்பழம், பட்டை, ஏலக்காய், நெய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய தக்காளியா. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் பட்டையில கிராம்பு போட்டுடலாம். பட்டையில கிராம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தயிர், மல்லித்தழை, பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லித்தழை ஒரு கைப்பிடி எடுத்தா போதும். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வணங்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு அதையே இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் அந்த பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். அந்த பேஸ்ட்டில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வணங்கிரும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி வந்து நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அலசி வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் விட்டால் போதும். சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும். இப்போ விசில் அடங்கினதும் மூடி ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா குக்கர்லேயே நல்லா கலந்து விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான மணமான பட்டாணி சாதம் ரெடி.